ஜென்ரலே மெல்ல பேசு சீரியல்ல இன்னைய எபிசோட்ல நம்ம இளமதி பரமனை தேடிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? எங்க தேடியும் பரமன் கிடைக்கவே இல்லை. கடைசியா பார்த்தீங்கன்னா பரமனோட ஃப்ரெண்ட்ஸ் ரூமுக்கே போறாங்க நம்ம இளமதி. அங்க போனதுக்கு அப்புறம் தான் இளமதிக்கு என்ன உண்மை அப்படிங்கிறது தெரிய வருது. இந்த மாதிரி கலாவோட பையன் சித்தார்த்து பரமனை ரொம்பவுமே அவமானப்படுத்திட்டான். அதனால பரமன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா குடிச்சிருக்க மாட்டான். ஆனா எங்க இருக்கான்னு எங்களுக்கும் தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. கடைசியா நம்ம இளமதியும் எங்கெங்கேயோ தேடி பார்க்குறாங்க. பரமனை கண்டுபிடிக்கவே முடியல. மறுபடியும் வீட்டுக்கு போகிறப்ப அங்கே சித்தார்த் இருக்காப்புல. சித்தார்த்தை பார்த்த உடனே நம்ம இளமதிக்கு கோவம் சித்தார்த்தை பிடிச்சி இளமதி பயங்கரமாக திட்டுறாங்க. நீ எப்படி அவனை அனாதைன்னு சொல்லலாம்? பரம மட்டும் இல்லைன்னா இந்நேரம் நீ தான் அனாதையாக இருந்திருப்ப. உங்கள் அம்மா பண்ண தப்புக்கெல்லாம் இந்நேரம் உங்கள் அம்மாவை எப்பயோ தூக்கியிருப்பாங்க அப்படின்னு இளமதி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ மறுநாள் காலையில் விடிஞ்ச உடனே கைப்புள்ள ஃபோன் பண்ணி பரம ஒரு கோயிலில் தாம்மா இருக்கான் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. உடனே நம்ம இளமதியும் பார்த்திங்கன்னா கிளம்பி அந்த கோயிலுக்கு போயிடுறாங்க. அப்போ தான் பரமன் தூங்கிக்கிட்டே இருக்கிறாப்புல. சரி நைட்டு ஃபுல்லாக தூங்கியிருக்க மாட்டான், அவனாக ஏந்திரிக்கிற வரைக்கும் நம்ம காத்துக்கிட்டு இருப்போம் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம இளமதியும் பக்கத்துலேயே உட்காந்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன, கொஞ்ச நேரத்தில் பரம ஏந்திரிச்சிட்றாப்புல. பக்கத்துலேயே இளமதி உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு ஷாக் ஆகுறாப்புல. அதுக்கப்புறம் எனக்கு எல்லாமே தெரியும், நடந்த எல்லாத்தையுமே கைப்புள்ள அண்ணன் சொல்லிடுச்சு. ஸோ அந்த சித்தார்த்து உன்னை அப்படி பேசினதுக்கு தானே நீ இப்படி உட்காந்துருக்க. உன்னோட மனநிலைமை எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். ஏன்னா உன்னை மாதிரி நானும் ஒரு அனாதை தானே. ஸோ எனக்கு தான் அப்பா அம்மா இல்லை, ஆனால் உங்கள் அப்பா அம்மா என்ன தொலைஞ்சி தானே போயிட்டாங்க. ஸோ கூடிய சீக்கிரம் உன்னை தேடி வருவாங்க அப்படின்னு இளமதி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுலேருந்து ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பரமனோட அப்பா அம்மா இதுக்கப்புறம் வரப்போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு லீடு கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்புறாங்க. வீட்டுக்கு கிளம்பும்போது கூட பார்த்திங்கன்னா நம்ம இளமதி போயிட்டு சாமி கிட்ட வேண்டிக்கிறாங்க. எப்படியாச்சும் பரமனோட அப்பா அம்மா கொடுத்துரு சாமி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது நம்ம பரமனோட அப்பா அம்மாவை காமிக்கிறாங்க. அவங்க வேற யாரும் இல்லைங்க, நம்ம ரிஷி, இன்ஸ்பெக்டர் ரிஷியோட அப்பா அம்மாவை தான் பரமனோட அப்பா அம்மா மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ இதுக்கு பின்னாடி ஏதாச்சும் ஒரு பெரிய பிளாஷ்பேக் இருக்குன்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்க்கலாம்.